So the next topic, Seeback effect. So about the thermoelectric effect, that's the Seeback effect, peltiar effect, and the next one, Thomson effect. So what is meant by thermocouple? Thermocouple, it means the two dissimilar metals connect to from the two junctions are known as thermocouple. Hot junction and then cold junction is called as thermocouple. Mean இரட்டை அப்படினா என்ன அர்த்தம்னா hot junction and then cold junction, வெப்பசந்தி குளிர் சந்தி, இதுக்கு பேர் தான் என்னது thermocouples அப்படினு சொல்றோம். The Seeback discovered that the closed circuit, ஒரு மூடிய சுற்றுல வந்து Seeback வந்து எதை செய்றாரு கண்டுபிடிக்கிறாரு, the two dissimilar metals, I mean copper and then iron. So the two dissimilar metals and then different temperature, hot junction and then cold junction, the maintained at a different temperature la it is produced the EMF. Appo the copper and then iron, the dissimilar metals and then maintained at the different temperatures, hot junction and then cold junction is developed then EMF. You can see the EMF with the potential difference வந்து is developed ஆகுது. So the current that flow due to the EMF developed. அப்போ இந்த EMF வந்து என்ன செய்யுது டெவலப் ஆகுதுனால தான் நம்மளுக்கு என்ன செய்யுதுங்க கரண்ட் வந்து என்ன செய்யுது ஆக்சுவலாக கிரியேட் ஆகுது, கரண்ட் என்ன செய்யுது மின்னோட்டம் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் கால்ட் இஸ் தெர்மோ எலக்ட்ரிக் கரண்ட். EMF டெவலப் ஆகும்போது கரண்ட் பாஸ் ஆகுது பார்த்துருக்கீங்களா, இதற்கு பார்த்தா இந்த தெர்மோ எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு பேர். ஸோ the two dissimilar metals connected to from the two junction is known as thermocouple. This is called is Seeback effect. அப்போ Seeback effect அப்படிங்கக்கூடியதுனா க்ளோஸ்டு சர்க்யூட், ஒரு மூடிய சுற்றில் பார்த்தீங்கன்னா the two dissimilar metals, காப்பர் கொடுத்துருக்குறோம் then iron கொடுத்துருக்குறோம் and that maintained at the different temperature developed the EMF. அப்போ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது டெவலப் ஆகுது. அப்போ இந்த பொட்டன்ஷியல் டெவலப் ஆனதுனால ஃப்ளோ த கரண்ட் வந்து இருக்குது நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. திஸ் கரண்ட் இஸ் தெர்மோ எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். If the hot and cold junction are interchanged, the direction of current is also reverse. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இருக்கக்கூடிய ஹாட் ஜங்ஷனில் கோல்டு ஜங்ஷனும் இருக்கக்கூடிய கோல்டு ஜங்ஷனில் ஹாட் ஜங்ஷனும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா இருக்கக்கூடிய டைரக்ஷன் வந்து செஞ்சிடும், கரண்டோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எஃபெக்ட் இஸ் ரெவர்சபிள், இது வந்து மீள்வினை அப்படின்னு சொல்கிறோம், மீளக்கூடியது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த Seeback எஃபெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா த க்ளோஸ்டு சர்க்யூட்லாம் பார்த்துருக்கோம். த டூ dissimilar metal when the junction are maintained at a different temperature and EMF is developed. So the current that follow due to the EMF is developed is called is thermoelectric current அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ தெர்மோகப்பிள் அப்படிங்கக்கூடியது the two dissimilar metals and the different temperature வைக்க பார்த்துருக்கீங்களா, இதுக்கு பேர் தான் தெர்மோகப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக ஹாட் ஜங்ஷனையும் கோல்டு ஜங்ஷனையும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா இருக்கக்கூடிய கரண்டோடைய டைரக்ஷன் ஆகும் சேஞ்ச் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனால் இது ரெவர்சபிள் ரியாக்ஷன், ஐ மீன் ரெவர்சபிள் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு த Seeback எஃபெக்டுடைய அப்ளிகேஷன்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் தென் 2 mark. First one, the Seeback effect is used thermoelectric generator. Thermoelectric generator வந்து என்ன செய்யுது ஆக்சுவலாக யூஸ் ஆகுது. These thermoelectric generator are used in power plant. எங்கே அப்படின்னா டு கன்வெர்ட் இன் வேஸ்ட் ஹீட் இன்டு எலக்ட்ரிசிட்டி. அப்போ பவர் பிளான்ட்லேருந்து வேஸ்ட் ஆகக்கூடிய ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றுவதற்கு இந்த Seeback எஃபெக்ட் வந்து என்ன செய்யுது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ Seeback எஃபெக்ட் thermoelectric generator, Seeback effect, it is used in thermoelectric generator. Thermoelectric generator are used in the power plant to convert into waste heat into electricity. அப்போ இந்த பவர் பிளான்ட்ல வந்து உற்பத்தி ஆகக்கூடிய அந்த ஆற்றலை, வீணாக போகக்கூடிய வேஸ்ட்டாக போகக்கூடிய ஆற்றலை அவனுக்கு என்ன செய்யுது ஆக்சுவலாக எலக்ட்ரிசிட்டியாக வெப்ப ஆற்றலை வந்து என்ன செய்யுது மின் ஆற்றலாக மாற்றுவதுக்கு வந்து என்ன செய்யுது பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து செகண்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா this effect is utilized in automobiles or automotive thermoelectric generators for increasing the fuel efficiency. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா fuel efficiency ஆக்சுவலாக அந்த fuel efficiency வந்து இருக்குது இன்க்ரீசஸ் பண்ணுறதுக்கு வந்து இருக்குது யூஸ் ஆகுது. வெரி இம்பார்ட்டன்ட். This effect is utilized in automobiles as automotive thermoelectric generators for increasing the fuel efficiency. ஸோ செகண்ட் ஒன்று வந்து அப்போ இம்பார்ட்டன்ட் ஒன்று fuel efficiency வந்து என்ன செய்யுது இன்க்ரீசஸ் பண்ணுறதுக்கு. தேர்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா
The Seeback effect is used in thermocouples and thermopiles to measure the temperature difference between the two objects. I mean thermocouple-க்கும் thermopiles-க்கும் இடையில் இருக்கக்கூடிய வெப்பநிலை வேறுபாடுகளை அறிந்து கொள்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது. The Seeback effect it is used thermocouples and thermopiles to measure the temperature difference between the two objects. First one என்ன சொன்னோம், வந்து எரிச்சு அப்படின்னா ஒரு பவர் பிளான்ட்ல வந்து வேஸ்டேஜ் ஆகக்கூடிய வெப்ப ஆற்றலை வந்து மின்னாற்றலாக வந்து பயன்படுத்தப்படுகிறதுன்னு சொன்னோம். செகண்ட் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா எரிபொருளுடைய அந்த ஆட்டோமேட் தானியங்கி எந்திரங்களில் இருக்கக்கூடிய அந்த எரிபொருளுடைய பயனுறுதலை அதிகரிக்க பயன்படுத்தப்படுகிறது. தேர்ட் ஒன்று பார்த்தோம், அந்த தெர்மோகப்பிள்ஸுக்கும் அந்த தெர்மோபைல்ஸுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வெப்பநிலை வேறுபாடுகளை அறிந்து கொள்வதற்கு இது செய்து பயன்படுத்தப்படுகிறது. அப்போ சீபக் எஃபெக்ட் அப்படின்னால என்ன அப்படின்னா the two dissimilar metals maintained at the different temperatures are developed in EMF. So I current following due to the induced and EMF. This called is thermoelectric effect. The effect is reversible. The Seeback effect applications 3. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா பவர் பிளான்ட் இருக்கக்கூடிய வேஸ்டேஜ் ஹீட்டை வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியாக வந்து கன்வெர்ட் பண்ணுது. செகண்ட் பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல்ஸ் இருக்கக்கூடிய fuel efficiency is increasing. அப்போ என்ன செய்யுதுன்னா the utilized automobiles as automotive thermoelectric generator for increasing the fuel efficiency. தேர்ட் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா தெர்மோகப்பிள்ஸுக்கும் தெர்மோபைல்ஸுக்கும் இடையில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்து மெஷர்மெண்ட் பண்ணுவதற்கு என்ன செய்யுது, இது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தென் peltiar effect. When a electric current passed through a circuit of a thermocouples. So thermocouples it is two dissimilar metals. So நாம என்ன செய்றோம், காப்பர் வச்சிருக்கிறோம் ஆக்சுவலா and then iron Fe. So the heat junction and then gold junction. So when electric current I is passed through a circuit of a thermocouple, so the heat is evolved at one junction and observed another junction. This is known as peltiar effect. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எலக்ட்ரிக் கரண்ட்டை இந்த தெர்மோகப்பிள்ஸ் வந்து நம்ம நினைச்சிடும் பாஸ் பண்ணுறோம். அப்படி பாஸ் பண்ணோம் அப்படின்னா அங்கே ஹீட் வந்து என்ன செய்யும், ஒரு ஜங்ஷனில் எவால்வ்டு வெளியேற்றப்படும், அனதர் ஒரு ஜங்ஷனில் என்ன செய்யும் அப்சர்வ்டு உட்கோரப்படும். திஸ் இஸ் எஃபெக்ட் இஸ் peltiar effect. Electric current is passed through a thermocouples. Heat is evolved one junction and another one junction is observed. This is called is peltiar effect. Seeback effect பொறுத்த வரைக்கும் EMF கிரியேட் ஆகுதுனால கரண்ட் வந்து செஞ்சு ஆக்சுவலாக நம்ம திஸ் இஸ் கரண்ட் இஸ் தெர்மோ எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்லி. அங்கே டூ டிசிமிலர் மெட்டல்ஸ் இருந்துச்சு அண்ட் தென் டிஃப்ரெண்ட் ஜங்ஷனில் வந்து இருந்துச்சுனாங்க டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் வந்து மெயின்டைன் பண்ணாங்க. அப்படி மெயின்டைன் பண்ணும்போது தான் EMF வந்து இன்டியூஸ் ஆச்சு. இங்கே peltiar effect பொறுத்த வரைக்கும் இந்த சர்க்கியூட்டில் ஐ மீன் இந்த தெர்மோகப்பிள்ஸ் சர்க்கியூட்டில் நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ணுறோம். ஸோ த எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் பாஸ்ட் த்ரூ எ சர்க்கியூட் ஆஃப் எ தெர்மோகப்பிள்ஸ். த ஹீட் இஸ் எவால்வ்டு ஒன் ஜங்ஷன் அண்ட் அப்சர்வ்டு த அதர் ஜங்ஷன். திஸ் இஸ் நவுன் அஸ் peltiar effect. Right? 2 more question. Next, Thomson effect. Same, the 2 point in a conductor. So 1 point and the 2 point. The 2 point in a conductor are different temperatures. So hot junction and then cold junction. 2 point conductor are different temperature. The density of electron in these points will differ and as a result the potential difference is created. இங்கே இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரானுடைய டென்சிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்னா டிஃபர் குறையுது. அதனால் ரிசல்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னா பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது கிரியேட் ஆகுது பிட்வீன் தீஸ் பாயிண்ட்ஸ். ஸோ இது ரெண்டுக்கும் இடையில் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து என்ன செய்யுது ஆக்சுவலாக நம்மளுக்கு கிரியேட் ஆகுது. திஸ் இஸ் கால்ட் இஸ் தாம்சன் எஃபெக்ட். இஸ் ஆல்சோ இஸ் ரிவர்சபிள். Seeback effect
and then Thomson effect is reversible effect. இங்கே பார்த்தீங்கன்னா the 2 points அப்போ the 2 points the conductor are different temperature, the density of electron these points will differ. இந்த ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய நம்மளுக்கு கூடிய என்ன செய்யுது எலக்ட்ரானுடைய வேல்யூ வந்து என்ன செய்யுது குறையுது. அப்படி குறையப்படும் பொழுது அங்கே வந்து என்ன செய்யுது ஆக்சுவலாக பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. எதுக்கு இடையில் the between the points. This Thomson effect is also this reversible. peltiar effectல வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஜங்ஷனில் ஹீட் வந்து எவால்வ் ஆகுது, another one ஜங்ஷன் வந்து என்ன செய்யுது ஆக்சுவலாக அப்சர்வ் ஆகுது. this called is the peltiar effect. Thomson effect பொறுத்த வரைக்கும் the 2 pointsல so the 2 points in the conductor are different temperature, the density of electron the points will differ and is also still potential difference created between these points. இது ரெண்டுக்கும் இடையில் வெவ்வேறு வெப்பநிலைகளில் வைக்கப்படும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா எலக்ட்ரான் வந்து என்ன டிஃபர் ஆகுது. ஸோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து என்ன கிரியேட் ஆகுது. திஸ் கால்ட் இஸ் தென் தாம்சன் எஃபெக்ட். இது ஒரு ஆக்சுவலாக தெளிவான கொஸ்டின்ஸ். ஸோ சீபக் எஃபெக்ட் அண்ட் தென் தாம்சன் எஃபெக்ட், நெக்ஸ்ட் ஒன்று தென் peltiar effect and then Seeback applications. So there are 4 2-mark questions, very important questions. நல்லா பார்த்துக்கோங்க. next the 4 2-mark we can do right. next then meter bridge and another one the Joule's law. So there are 6 questions we can another one day writing for the exam.